ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சன சேவா, அஷதலபாத, பத்மாராதன சேவா. இதில் ஏதாவது ஒரு சேவாவில் நம்மளை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளையும் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த டிக்கெட்டில் தரிசனம் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா ஃபோட்டோவோடு அப்லோட் பண்ணி பேமெண்ட் செய்துக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டானது. ஜூன் 18 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2 நாள் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ பொறுமையாக நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ஜூன் 20 காலையில் 10 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 20 மத்தியானம் 12 மணி போல் ஆன்லைன்லேயே குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எஸ்எம்எஸ், இமெயில் மூலமாகவும் ஜென்ரலாக செப்டம்பர் மாதத்தில் யார் யார் எந்தெந்த சேவாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்க மொத்தமாக அண்ட் யார் யார் எந்தெந்த சேவாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கங்கிறது பற்றின லிஸ்ட்டும் டிடிடி போர்ட்டல் அண்ட் ஆப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூன் 18 காலையில் 10 மணிலேருந்து 20 காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அடுத்து அந்த டிப்பில் செலக்ட் ஆனவங்க பே பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த பேமெண்ட்டுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஜூன் 22 மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளார நம்ம பே பண்ணிடணும். அடுத்து செப்டம்பர் மாதத்தோட ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், மூஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா. இதில் எந்த சேவாவை நம்ம புக் பண்ணுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை சுபதம் என்ட்ரி வழியாக போய் 300 தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனம், ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஜெயன் விஜயன் வரைக்கும் இருந்து தரிசனம் செய்துட்டு வரலாம். இதோட புக்கிங் ஜூன் 22 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் செப்டம்பர் மாதத்தில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஆனுவல் சேவா எதுவும் கிடையாது. ஸோ ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் மட்டும்தான் இருக்கும் ஜூன் 22 காலையில் 10 மணிக்கு. அண்ட் செப்டம்பர் மாதத்தோட வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங். திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் அதற்கடுத்த மாதத்துக்கு போகணுன்னா கூட நீங்கள் சேவாவை கூட புக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் எந்த மாதம் போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதத்தப்போ ஜஸ்ட்டு லாகின் செய்து டேட், ஸ்லாட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் புக்கிங் ஈஸியாக இருக்கும். வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் ஜூன் 22 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஜூன் 23 3 புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஜூன் 23 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் ஜூன் 23 காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் ஜூன் 23 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூன் 24 இப்போதைக்கு 2 புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ரூபாய் ஸ்பெஷல் அடி தர்ஷன் டிக்கெட்டும், மத்தியானம் 3 மணிக்கு ஜூன் 24 செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான திருமலா திருப்பதி தலக்கோனா ஒன்டிமிட்டாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின அப்டேட்டும் அஃபீஷியலாக டிடிடியில் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் பத்மாதி அம்மாவாரி கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் அடி தர்ஷன் டிக்கெட் ஜூலை மாதத்துக்கும், ஹோமம் டிக்கெட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் ஜூலை மாதத்துக்கும், ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங்கும், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான செப்டம்பர் மாதத்து புக்கிங்கும் அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தரிசன டிக்கெட்டும் எப்படி புக் பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செப்டம்பர் மாதத்து ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி புக் பண்ணுறது, கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் தனித்தனியாக ஷேர் பண்ணுறேன். ஒரு தரிசன டிக்கெட்டுக்கும் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். சிங்கிளாக போகிறவங்க ரூம் தேவைப்படுது அப்படின்னா, இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூம் தேவைப்படுது அப்படின்னா கீழ்த்திருப்பதியில் அயோத்தியா லாட்ஜிலலாம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு மேக் மை ட்ரிப்பில் நீங்கள் இப்போ வக்கேஷன் கோட் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்த இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே வரதான் நீங்கள் மேக் மை ட்ரிப் மூலமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக புக் பண்ணிக்கோங்க. அயோத்தியா லாட்ஜு இப்போது ரீசெண்டாக ரெனோவேஷன்லாம் பண்ணி நல்லா தான் இருக்குது நாங்கள் ஸ்டே பண்ணவங்க. இல்லை நீங்கள்
தர்ஷன் டிக்கெட் ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பப்போ லாகின் பண்ணி பாருங்கள். திருப்பதி லொக்கேஷனுக்கு சில டைம்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். அக்காமடேஷனுக்கு சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் தர்ஷன் டிக்கெட் போட்டிருக்கீங்க ஆனால் ரூம் புக் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.